ஹலோ மோட்டோ ஃபேம், நம்ம அந்த எஜுகேஷனல் சீரீஸோட ஒரு வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. இது ஒரு செகண்ட் எபிசோடில் நம்ம ஒரு பாட்காஸ்ட் ஸ்டைலில் ஒரு கண்டென்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறோம். என்னென்னா, நம்மளோட மோட்டோ ஃபேமில் நிறைய பேர் அவங்களோட கெரியரை பில்ட் பண்ணுறதுக்காக இல்லை அவங்க ஒரு இடத்துல இப்போ லேர்ன் பண்ணி ஒரு கோர்ஸை முடிச்சிருப்பாங்க, அங்கேருந்து அவங்களோட பிடிச்ச ஃபீல்டான ஆட்டோமொபைலுக்குள்ளே போகிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும். இதில் பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் ரீசெண்ட்லி டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான், இந்த மாதிரி ஒரு ரிவ்யூவர் ஆகணும்னா நான் என்ன படிக்கணும் அந்த மாதிரி. அப்போ இதில் நம்ம யோசிக்கும் போது இப்போ நான் ஜஸ்ட் லைக் தட் அதை சொல்ல முடியாது, ஏன்னா நான் அந்த ரிலவென்ட் ஃபீல்டில் இல்லை. அப்போ டேனியல் பிரதர் நம்ம 2 இயர்ஸ் முன்னாடி பழக்கப்பட்டிருப்பேன்னா, அதாவது என்னென்னா கார் வாங்குறதுக்காக கன்சல்டேஷனில் தான் நாங்கள் பழக்கப்பட்டோம். இப்போ அவருக்கும் எனக்குமான கனெக்டிவிட்டி என்னென்னா, என்னோட ஒரு பிரதரோட பையன் எல்வின் அண்ணாவோட பையனுக்கு யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு அவர் நல்ல கைடன்ஸ் கொடுத்து அவரை கனெக்ட் பண்ணார். அப்போ இந்த ஒரு இதில் இவர்கிட்ட இருந்து இந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணலாமேன்னு சொல்லி தான் அவரோட நம்ம கொலாபரேட் பண்ணி இந்த கண்டென்ட் பண்ணுறோம். முதல்ல தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ், உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ப்ளஸ் உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் டேனியல் சுந்தர்ராஜ். ஸோ ஐ எம் a certified career counselor and I'm also helping students get into universities through admission guidance. So I'm certified by University of California and I'm certified by NCDA, National Career Development Association, which is a unit of American Psychology Association. So அதெல்லாம் தாண்டி I am a bread and butter teacher. So my career started with teaching, research and practice. ஸோ அங்கேருந்து ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் ஹேவிங் கான்வர்சேஷன்ஸ் வித் சில்ட்ரன். ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுக்கிறத தாண்டி பசங்களோட ஒன் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட குவாலிட்டேட்டிவாக அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கறது இஸ் ஆல்வேஸ் பீன் மை ஃபோர்டே. அண்ட் தட்ஸ் ஹவ் மை கெரியர் ட்ரான்சிஷன் இன்டு கெரியர் கவுன்சிலிங். அண்ட் நவ் ஐம் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் இன்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபைண்ட் தேர் ரைட் கெரியர் பாத். ஓகே, இப்போது இந்த ஒரு கெரியர் கைடன்ஸ்னு சொல்லக்கூடியதோட இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் அட்மிஷன் வாங்கினார், நான் சொல்கிறது 2002 அன்னைக்கு பேசிக்காக சொந்தக்காரங்க சொல்லுவாங்க இந்த ஃபீல்டு இது இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு அவரோட பீர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அவர் இதுதான் படிக்கணும்னு ஒரே முடிவாக இருந்தார். நானும் படித்தேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு உனக்கு எது பிடிக்கும், உனக்கு எது பிடிக்காது அப்படின்னு யாரும் கேட்கல. இப்போ இந்த கெரியர் கைடன்ஸோட அந்த ஸ்கோப்பை பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸே இல்லை. இப்போ நீங்கள் கன்சல்டிங்னு சொல்கிறத நான் பண்ணுறேன், என்னது கார் வாங்குறது பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ரைட் சாய்ஸை இப்போ நான் பண்ண கன்சல்டிங் உங்களுக்கு யூஸ் ஆச்சா? 100%. அதுதான் அது அந்த ஒரு ஆளோட பர்பஸுக்கு நம்ம இது பண்ணுவோம். அது மாதிரி தான் இதுவும். நான் அது ஏன்னா காரையாச்சும் ஒரு 3 வருஷம் தாண்டி நமக்கு மாற்றலாம், ஆனால் ஒரு கெரியரை சுவிட்ச் பண்ணுறதெல்லாம் நாட் ஈஸி. அப்போ அதில் இது ஒரு இம்பார்ட்டண்டான ரோல். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான முடிவுகளை நீங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாது. ஒன்று உங்களுடைய மேரேஜ் அண்ட் இன்னொன்று உங்களுடைய கெரியர். மாற்றினீங்கன்னா அதுக்கான கஷ்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கும்போது, சரி கார் பற்றி டிசிஷன் எடுக்கும் போதே நமக்கு நிறைய அவென்யூஸ் இருந்தாலும் we are going for நான் உங்ககிட்ட வந்ததுக்கு காரணம், அவுட் ஆஃப் எவ்ரிபடி யூ சவுண்ட் ப்ரொஃபஷனல் டு மீ. அதை தாண்டி there should be some fact. நம்ம ஒரு டீ வாங்குறதுலேருந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் we look at lot of facts. அன்ஃபார்ச்சுனேட்லி கெரியருக்கு நம்ம அந்த ஒரு ஃபேக்டை நம்ம தேடுறதே கிடையாது. அண்ட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பிள்ளைங்களுக்கு. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொன்னால் கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குது, எவ்வளோ டெப்த்தாக இருக்கிறாங்க, இது எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் ஒன்று பிடிச்சிருக்கு நீ பண்ணு, ஒரு வருஷம் போய் பண்ணிட்டு ஐயோ இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்குது. இல்லை அப்படின்னா இன்னொருத்தருக்கு கிளிக் ஆனது, இல்லை அந்த வீட்டில் ஒரு அண்ணனுக்கு கிளிக் ஆனது தம்பிக்கு கிளிக் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அதே விஷயங்கள் நடந்துற போது ஒரு திணிப்பு இருக்குல்ல. ஆமாம், இது நம்ம ஒரு நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே ரொம்ப எல்லாத்தையுமே யோசிச்சு எதில் நிறைய சயின்டிஃபிக் டேட்டா எடுக்கணுமோ அந்த சயின்டிஃபிக் டேட்டா எடுக்கிறதில்ல. அண்ட் இது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இஸ் ப்ரைமர்லி வேலிட். நீங்கள் அங்கே ஒரு கவுன்சிலர் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே இருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் நவ் CBSE ஸ்டார்டட் ரெக்கக்னைசிங் இந்த கவுன்சிலிங், கெரியர் கவுன்சிலிங் அண்ட் கெரியர் கைடன்ஸ் மேண்டேட்டரியா ஃப்ரம் த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் இருக்கணும் அப்படின்ற டைரக்ஷன். அதாவது அந்த ஃபேக்கல்ட்டியில் ஒருத்தர் இப்படி இருப்பார், உங்கள் ஸ்கூலில் அப்படி ஒரு யூனிட் இருக்கணும், somebody to guide them on career decisions அப்படின்றத இப்போ டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ we are also there are a lot of private players also in this.
ப்ரொபோசிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் டு ஸ்கூல்ஸ். ஸோ இது வந்து இன்னைக்கு தேவை என்ன இருக்குன்னா, பிள்ளைங்களுக்கு நிறைய தேர் ஸ்பாயில்ட் வித் இன்ஃபர்மேஷன். ஸோ தே நீட் சம்படி டு ஸ்ட்ரீம்லைன் த இன்ஃபர்மேஷன் அண்ட் டேக் தேம் டு ரைட் வே. அதாவது நிறைய இருக்கிறத நம்ம இது பண்ணி கரெக்டான இதுக்குள்ளே கொண்டு போகணும். அப்சல்யூட்லி. இது இந்த ஒரு இதில் டு பி ஃப்ராங்க் நான் ஓப்பனாக கேட்குறேன், இதில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் தானே. இப்போ நீங்கள் ஒரு கவுன்சிலர்னு சொல்கிறவங்க, இப்போ வந்து இப்போ ஒரு காரை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம். நான் கார் எக்ஸாம்பிள் தான் நான் வருவேன் எங்கே வந்தாலும். நம்ம நிறைய கார்ஸை பார்க்குறோம், நிறைய டேட்டாஸை நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அதுலேருந்து உங்களுக்கு தேவையை நம்ம பிரிக்கிறோம். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடியதில் இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் எந்த இடத்துல நீங்கள் ஒரு கவுன்சிலராக உங்களை வந்து நீங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, ஓகே ஐ கேன் கைடுன்னு சொல்லக்கூடிய இடம்? ஸோ என்னுடைய முதல் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஐம் ஸோ இன்வால்வ் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஆஃப்டர் கிளாஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண இடத்துல வந்து பசங்க வந்து என்னோட கிளாஸ் ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட என்னோட ரூமில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் கூட we had a lot of. அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அப்படி ஒரு சார் எல்லாருக்கும் இருப்பாங்க, பசங்க கூட கனெக்ட் ஆகுறவங்க. ஸோ எங்களோட ரூம் வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கும், யார் எங்கே தூங்குறாங்கன்னு தெரியாது. ஸோ அங்கே இட் ஸ்டார்டட். தென் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் நம்மளுடைய இம்பேக்ட் நிறைய இருக்குது மத்தியில், அண்ட் தட் இஸ் மை பர்பஸ். ஸோ இது நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அடுத்த வெஞ்சர் போகணும் போது கூட தி ரீசன் ஐ ஹெல்ட் ஆன் டு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் இஸ் திஸ் இஸ் வேர் மை பேஷன் இஸ், திஸ் இஸ் வேர் ஐ கிக் இன். ஸோ இதில் வந்து என்ன ரொம்ப எசென்ஷியலான விஷயம் அப்படின்னா அகடமிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் நல்ல அஃப்ளூவன்ட் ஃபேமிலியிலேருந்து வருவான், இன்னொரு பையன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வருவான். இது எல்லா பேக்ரவுண்ட், இந்த சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சோஷியல் நாலேஜ் இருக்கணும், அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அகடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதோட சேர்த்து தான் இந்த கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு 20-25% தான். இதை தாண்டி மனுஷனை படிக்க தெரியணும், மனுஷனை புரிஞ்சுக்க தெரியணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலிங்கில் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். அண்ட் அது என்னோட காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் ஃப்ரம் a young age I am so good with people. சூப்பர். நீங்கள் சொன்னதில் நான் ஒரு விஷயம் அக்ரி பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்ககிட்ட வர்றேன், என்னோட பேரண்ட் என்ன கூட்டிகிட்டு வராங்க, நான் அதில் உட்காந்துருக்கேன்னா, நீங்கள் சொன்ன அந்த சோஷியோ எக்கனாமிக்கை தாண்டி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். இவனுக்கு வந்து இவனோட இப்போ நான் சொல்கிறது நிறைய சொல்லலாம். இன்றைக்கி நான் பேஷனை வந்து நான் எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் உங்ககிட்ட சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன அக்சஸ் பண்ணுறதுல தான் அந்த அசஸ் பண்ணுறதுல தான் அந்த விஷயம் இருக்குது, அப்படி தானே? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have a psychometric assessments, standard psychometric assessments which validate interest, aptitude and personality. இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட் அண்ட் பர்சனாலிட்டி. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இந்தியாவில் எங்கே போனாலுமே இந்த பர்டிகுலர் 3 ஃபேக்டர் மட்டும்தான் பண்ணுறாங்க. வேறஸ் நம்ம we have a 9 ஃபேக்டர் அசஸ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மேஜர் விஷயம் ஃபேமிலி பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் தியரிஸ், கெரியர் டெவலப்மெண்ட் தியரிஸ் இருக்குது. அந்த தியரிஸை இம்ப்ளை பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வர்றீங்க அப்படின்னா எடுத்துல தம்பி உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தையை நாங்கள் கேட்கவே மாட்டோம், பையனோட அகாடமிக்ஸ் பற்றி பேசவே மாட்டோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் எக்ஸ்ப்ளோரிங் த சைல்டு. ஒவ்வொரு சைல்டும் யூனிக். ஆமாம், ஒவ்வொரு சைல்டும் யூனிக்னால நான் அந்த பிள்ளையை புரிஞ்சுக்க நான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அதாவது நான் பேசி அவன் பையன் புரிஞ்சுக்கிறத விட பையனை பேச வச்சு பையன் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டா த ஜாப் இஸ் ஈஸியர். அண்ட் நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே we have a qualitative assessment also. இந்த அசஸ்மெண்ட் பேட்டர்ன்லாம் நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷனில் தான் போகும். ஆக்சுவலாக பசங்களுக்கு தெரியாது இது ஒரு அசஸ்மெண்ட் நடக்குதுன்றது. ஆனால் நீங்கள் ஜோவியலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த பூமர் அது இது நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சோ கால்ட் மாடர்ன் டேர்ம்ஸ். இது நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்களோட லாங்குவேஜில் பேசும்போது ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ பேசிக்லி இட்ஸ் கனெக்ட். அண்ட் கனெக்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆஸ் அ கவுன்சிலர் சில டச் பாயிண்ட்ஸ் இருக்கணும். எங்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும், எந்த டேட்டாலாம் நம்ம எடுக்கணும், எந்த விஷயத்த நம்ம எப்படி எடுக்கணுன்றது ஒன்று இருக்குது. ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்ஸாக நம்ம கேட்டுட்டோம்னா சில பிள்ளைங்க வந்து தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் ஓப்பனிங் அப் டு ஸ்ட்ரேஞ்சர். எசென்ஷியலி நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவங்களுக்கு என்னதான் அவங்க பே பண்ணி வந்தாலும் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் இல்லையா. ஸோ அதில் வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி யூ ஹேவ் டு பில்ட் த ட்ரஸ்ட் தட் திஸ் கை இஸ் வந்து ஒரு கனெக்ட் ஆகாத யாருக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன், அது வராது. ஆமாம், அப்படி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு செஷன் முழுக்க வந்து மொத்தமாக பேசுகிறது 5 வார்த்தை. அப்படி நிறைய சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸும் வரும். பட் அதை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு செஷன் நாங்கள் வந்து வி டோன்ட் டாக் அபவுட் எனி கெரியர் அட் ஆல். வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சைல்ட். அதுக்கப்புறம் ஸ்லோலி வி மூவ் ஆன் டு த கெரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அண்ட் தென் ஒரு 5 டிஃப்ரெண்ட் கெரியர் பாத்வேஸ் கொடுப்போம். அது வெறும்னே வந்து இதை பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லாமல் we also tell them why they should do it and what are the behavior manifestation.
உங்கள் பையன் வர்றான் அப்படின்னா உங்கள் பையன் இதெல்லாம் பண்ணுறானா, அப்போ இதுக்கு தான் இதுக்கு இதெல்லாம் அர்த்தம். ஸோ அப்போ இந்த பிஹேவியருக்கு இதெல்லாம் தான் காரணம், சயின்டிஃபிக் காரணங்கள் இது. ஸோ இந்த காரியங்கள்லாம் சேர்ந்து ஒரு கெரியரில் மேட்ச் ஆகும்போது அவனுடைய சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஒரு 5 இயர் ரோட் மேப் நம்ம உங்களுக்கு போட்டு தரோம். இப்போது நான் ஆட்டோமொபைலில் பேஸ் பண்ணி தான் நான் இந்த கண்டென்ட்டை வந்து கேட்கணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி இனி ஒரு கொஸ்டின் கூட நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் கேட்கும்போது இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. மங்கி இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, ஜிராஃப் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு டீச்சர் இருந்துட்டு என்ன சொல்லுதுன்னா மரத்தில் ஏற சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஏற முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்குது. இந்த ஸ்கில் தான் இன்னைக்கு வந்து ஐடென்டிஃபை படாமல் போகுதுன்னு நான் பர்சனலி நம்புவேன். ஏன்னா இந்த அகாடமிக்ஸில் ஸ்கோர் பண்ண ஹை ஸ்கோருக்கும் ஸ்கூலில் ஸ்கோர் பண்ணாத ஒரு பர்சனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா படிப்பார், ஆனால் ஒருத்தர் அவருக்கு வேற கொஞ்சம் டேலண்ட்ஸ் இருக்கும். இதை எப்படி கரியரில் மீட் பண்ணுற ஒரு இடம் தான் எனக்கு நிறைய இடத்துல டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் யாருமே பேசுறது இல்லையே, படிக்காதவன்னு சொல்லி ஏன் அந்த பசங்களை அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க? இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஸோ நான் எப்போவுமே மார்க் வந்து ஒரு அளவுகோலாக நான் பார்க்குறது, இட்ஸ் ஒன்லி an இண்டிகேட்டர், ஒரு என்ட்ரி பாஸ். நீங்கள் வந்து 10th மார்க் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க 10th தான் வாழ்க்கை அப்படின்னு இருப்பாங்க. +1 போனதுக்கப்புறம் யாரும் அதை பற்றி மதிச்சிருக்கவே மாட்டாங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு இருக்கும் அதில். ஆமாம். அப்புறம் 12th மார்க்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு இட்ஸ் ரிக்வயர்ட். நீங்கள் அதை பண்ணால் ரொம்ப நல்லது. பட் தட்ஸ் நாட் த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் லைஃப். அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் க்ரோ. நிறைய பேர் டிகிரிக்கு வந்து காலேஜ்க்கு வந்து ரொம்ப பெருசாக ஷைனான பசங்களை நான் பார்த்துருக்கேன் வித் லோ மார்க்ஸ். அண்ட் அதே அளவுக்கு 90 மார்க்ஸ் எடுத்துகிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் மார்க்ஸ், பட் மார்க்ஸ் டூ டெல் யூ அ ஸ்டோரி. இட் tells your effort. ஸோ அதில் ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது. நம்ம இந்த பக்கமும் முழுசாக போயிட வேணாம், இந்த பக்கமும் நான் தான் சொல்லேன். இந்த பக்கம் முழுசாக போய் அந்த பக்கத்தை விடுறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ரெண்டு சைடுக்கும் ஒரு பேலன்ஸ் ரெண்டுக்குமே இருக்கு. அண்ட் நீங்கள் நல்லா படிக்கும் போது உங்களுக்கு மல்டிபிள் டேலண்ட்ஸ் இருக்கலாம், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து படிப்பு வந்து ஒரு மேஜராக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய டேலண்ட் என்னன்றது, உங்களோட ஸ்கில் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் க்ரோ பண்ணலாம். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் டு இட். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிறைய டிஃப்ரெண்ட் அனிமல்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் அசஸ்மெண்ட்டை வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. பட் சம்வே டவுன் தி லைன் உங்களுக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன்றது கட்டாயமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அது தேவை. ஆமாம், அதுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சுருங்க. உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் வந்து நான் நிறைய பிள்ளைங்க என்னோட காலேஜில் படிக்கும் போது ஷார்ட் ஃபில்ம் எடுப்பாங்க, இதில் இன்வால்வ் ஆகும். நான் சொல்லுவேன், நீ படிச்சு பாஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் உழைப்பு போடு, நீ மேலே வா, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் குறைஞ்சபட்சம் படிச்சது அந்த டிகிரி எதுக்கு உள்ள வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி கையில் வச்சுக்கோ. ஏன்னா அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பேரண்ட் வந்து உள்ள விடுறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு சின்ன மரியாதை அந்த இடத்துல நம்ம செய்யாமல் போயிட்டோம்னா வேற இடத்துல மட்டும் எப்படி செஞ்சிருவோம். கரெக்ட். ஸோ அது வந்து இட்ஸ் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் பீப்புள். இப்போ நான் சொன்ன அந்த ஆஸ்பெக்ட் வந்து தப்பாக புரிஞ்சிக்க கூடாது பீப்புள். நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஐ மீன் நல்ல மார்க்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்கில்ஃபுல். அந்த கீழே இருக்கிறவங்கள வந்து ஸ்கில் இல்லாத பீப்புள் மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்கில்லுக்கும் மார்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே அண்டர்ஸ்டுட். இதுதான். ஏன்னா இதை வந்து பார்க்குறவங்க இவங்க நல்ல மார்க் எடுக்கிறவங்கள வந்து தப்பாக பேசுகிறாங்களோன்னு ஒரு இம்ப்ரெஷன். மார்க்குக்கும் ஸ்கில்லுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்கில்ன்றது வேறு சப்ஜெக்ட், மார்க்குன்றது வேறு சப்ஜெக்ட். ஓகே நம்ம இப்போ ஆட்டோமொபைலுக்குள்ளே வரலாம். ஏன்னா நான் வந்து இந்த டாபிக் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்கஸ் பண்ண பிடிச்ச டாபிக். ஏன்னா நான் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஆசைப்படுறத நான் யாருக்கிட்டையும் நம்ம பேசுகிறதுக்கு ஸ்கோப் இல்லை. இப்போது ஆட்டோமொபைல்னு சொல்லக்கூடியது சிலவங்களுக்கு ஒரு பேஷன். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் நான். அதனால தான் நான் இங்கே உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இது எல்லாருக்கும் ஒரு கெரியராக பில்டு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். இப்போது நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்கிறது நமக்கு வருஷங்களாகவே தெரிஞ்சது. இப்போ அதிலிருந்து இப்போ ரெகுலர் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் காமன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை தவிர ஒரு டிப்ளமா படிக்கிறவங்க, ஒரு யூஜி பிடெக் படிக்கிறவங்க, ஒரு பிஜி பண்ணுறவங்க, அப்புறம் டாக்டரேட் போகிறவங்க, ரிசர்ச்சில் போகிறவங்க, இல்லை எம்எஸ் அப்படி போகிறவங்க, இந்த ஒரு மொத்த க்ரைட்டீரியாவில் கரண்ட் சினாரியோவில் என்னென்ன கோர்சஸ் எப்படியெல்லாம் இருக்குது? ஏன்னா உங்களுக்கு அது ஒரு பார்ட்டு தான். ஐ மீன் நீங்கள் எல்லா ஸ்ட்ரீம்லையும் பார்க்கும்போது ஏன்னா நம்ம பீப்புள் வந்து ஆட்டோமொபைல் தானே நம்மகிட்ட கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி இதில் என்னென்னா எண்ட் ஆஃப் த இட்ஸ் ஆல் அபவுட் பிளேஸ்மெண்ட்ஸ். கரெக்ட் இல்லையா? நம்ம படிச்சிட்டோம்,
ஆனால் நமக்கு பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம். அப்போ இந்த வேர்ல்டு வந்து இவால்வ் ஆன அந்த ஒரு ஸ்டைலுக்கே இந்த கதைகள் இருக்குது. இது இப்போ எப்படின்னு பார்க்குறீங்க? இது வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் நம்ம பார்க்கணும். இப்போ டிப்ளமோ லெவல் ஒரு ஐடிஐ லெவலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மாஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஸோ ஒர்க்கர் லெவலில் மாஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறனால நீங்கள் அங்கே வந்து ஸ்கோரின் அடிப்படையில் முக்கால்வாசி எடுக்கிறாங்க. ஸ்கோர் தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 70% அபவ் இருந்ததுன்னா யூ ஸ்டாண்ட் அ பெட்டர் சான்ஸ். ஸோ அந்த லெவலில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலைகளில் வளர்ந்து நீங்கள் ஒரு சீனியர் லெவலில் போகிறதும் அது ஒரு பாத்வே. இல்லை நான் பிஇ படிக்கிறேன், பிஇ ஆட்டோமொபைல் பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் காலேஜில் வந்து நான் படிக்கிற காலேஜில் வந்து எனக்கு பெருசாக பிளேஸ்மெண்ட் இல்லை கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சினாரியோ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி ரெகுலராக மாஸ் ரெக்ரூட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி கிடையாது. இதுதான் அந்த அந்த வேர்டை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம். கரெக்ட். ஆமாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு கம்பெனியில் 500 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 50 பேர் தான் இன்ஜினியர் லெவலில், அதாவது இந்த பிடெக் எம்டெக் முடிச்ச லெவலில் இருப்பாங்க. அதில் ஒரு 5-10 பேர் தான் உங்களுக்கான ஸ்கோப்பே. அதுவும் அந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லைன் ஆஃப் லீடர்ஸை வந்து இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணணும்னு அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது மட்டும்தான் அந்த ஓப்பனிங்ஸே வருது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லெஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெஸ்னா கம்பேரிட்டிவ்லி டு த ஐடி இண்டஸ்ட்ரி. ஆனால் உங்களுக்கு பேஷன் இதில் தான் இருக்குது அப்படின்னா எங்கே நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா டியூரிங் யுவர் ப்ராஜெக்ட். நிறைய பேர் பண்ணுறது அப்படின்னா நான் டிகிரி முடிச்சிட்டேன், நான் ஆட்டோமொபைல் படிச்சிட்டேன், எனக்கு வந்து வேலை இல்லை, நான் இல்லை எனி டிகிரி ஃபார் தட் மேட்டர், இந்த டிகிரி முடிச்சிட்டேன் எனக்கு வேலை இல்லை. இன்றைக்கி வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு தெருவுக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காம்படிஷன் இருக்கும்போது வாட்ஸ் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அப் இஸ் யுவர் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய சஜஷன் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் டு ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ். ஒரு சீட் பெல்ட்ன்றது ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம். அதற்கு ஒருத்தர் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது இன்னைக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு பேட்டன்ட், அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கெரியர். அது ஆக்சுவலாக அது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ இப்படி ரியல் லைஃப் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஈவிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் இருக்குன்றது ஒரு லிமிடேஷன். இந்த லிமிடேஷனில் உங்களோட ரிசர்ச்சை வைங்க, இந்த லிமிடேஷனில் உங்களோட ப்ராஜெக்ட் வைங்க, ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. இப்படி இருக்கிறவங்கள பெரிய கார்பரேட்ஸோ இல்லை ஓஇஎம்ஸோ தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறீங்க, உங்களால் ஒரு ஐடியா கொண்டு வர முடியும் அப்படின்னா உங்களை எடுத்துக்கிறதுக்கு தாராளமாக இருக்காங்க. பட் இல்லை நான் வந்து ரெகுலரான ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் நான் படிப்பேன், எனக்கு பேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் வெளியே யாருக்குமே ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா எல்லாரும் மாதிரியும் தான் உங்களையும் ட்ரீட் பண்ணுவாங்க. இட்ஸ் டஃபர் டு கெட் இட். ஒரு 5-10 இந்த மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் டஃபர் டு கெட் இட். ஸோ ஸ்டாண்ட் அப்பார்ட் வென் யூ டூயிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஸ்டாண்ட் அப்பார்ட். இல்லைன்னா நீங்கள் பிஜியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஈவியை நோக்கியோ ஹைபிரிட்ஸை நோக்கியோ சொஃபஸ்டிகேஷனை நோக்கியோ நிறைய போய்கிட்டு, அது அந்த கன்வீனியன்ஸ் ஃபேக்டர்ஸ், கம்ஃபர்ட் ஃபேக்டர்ஸ். அதாவது நீங்கள் உங்களோட வீடியோவில் கூட சொல்லும் போது மாருதியே இன்னைக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொடுக்க வந்துட்டாங்க அப்படின்னும் போது வந்து இன்னைக்கு மார்க்கெட் அதை நோக்கி தான் போகுது. ஸோ அப்போ வந்து இசிஇ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்குது டு கெட் இன் டு ஆட்டோமொபைல். சிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இருக்குது, சே எம்பெடட் சிஸ்டம்ஸ் மாதிரியான கோர்ஸ் இருக்குது, விஎல்எஸ்ஐ இருக்குது, இந்த மாதிரியான கோர்சஸ்குள்ளே போகலாம். இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு இஃப் தே வாண்ட் டு கெட் இன் டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கோப்ஸ். இவி வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பவர் அண்ட் கிரிட் சிஸ்டம்ஸ்னு கோர்சஸ் இருக்குது, எஸ்ஆர்எம்ல, அமிர்தாவில், விஐடியில், இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூட்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டட் கோர்சஸ் இருக்குது. வித் வேல்யூ there's a EV கோர்ஸ் வித் வேல்யூ, there's a கோர்ஸ் வித் ஜேஆர்சி, அராயோட ஒரு கோர்ஸ் இருக்கு. இது எல்லாமே இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டட். இதில் இன்னும் வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. இது பிஜியில் சொல்கிறீங்களா? பிஜிலையும் இருக்குது, உங்களுக்கு யூஜிலையும் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு எப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஒரு 10 பிரான்ச்சஸ் இருக்குதோ அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் பெரிய இருக்குது. ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இஸ். நீங்கள் எதுவுமே பண்ண விரும்பல, எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஒரு 12th முடிச்சுட்டு நான் வந்து சேஃபரான கோர்ஸ் படிக்கணும்னா நீங்கள் ஈஸியை தவிர பெஸ்ட் கோர்ஸ் கிடையாது. நீங்கள் சாஃப்ட்வேர் சைடும் போய்க்கலாம், நீங்கள் கோர் சைடும் போய்க்கலாம், ஆட்டோமொபைலுக்கும் நீங்கள் போய்க்கலாம். அதே மாதிரி ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் நீங்கள் இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். ஸோ எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு 90s ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வந்ததோ அப்படி வந்து உங்களுக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இஸ் கோயிங் டு பிகம் அ ரெவல்யூஷன், டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன். பயப்பட வேண்டாம், பட் அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் அவுட் ஆகிடுவோம். பட் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் தட் will also add more value. எப்படி இன்னைக்கு கம்ப்யூட்டர் எல்லாரும் யூஸ் பண்ணுறோமோ இன்னொரு 5 years down the line ஏஐ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து அதுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யூஆர் ஆன் அ சேஃபர் சைட். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் பண்ணும்போது யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்.
நான் எனக்கு ஜென்ரலி பண்ணுற தப்பு என்னென்னா யூஜிலே வந்து ஸ்பெஷலைசேஷன் போயிடுவாங்க எடுப்பில். யூஜி இஸ் மென்ட் ஃபார் பேசிக்ஸ். யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங். அண்ட் நான் ஜேஇக்கு ட்ரை பண்ணுறேன், இதுக்கு ட்ரை பண்ணுறேன், எஸ்பெஷலி இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு ஆட்டோமொபைல். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஜேஇ கிராக் பண்ணி ஐஐடி போகக்கூடிய அளவுக்கு எனக்கு கேலிபர் இல்லை அப்படின்றத நீங்கள் ரியலிஸ்டிக்காக அசஸ் பண்ணிங்கன்னா த பெஸ்ட் திங் டு டூ இஸ் உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தை தரவு பண்ணுறது. இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தை விட்டுட்டு இருக்கிற ஜேஇக்குள்ளே போகிறது. உங்களுக்கு இந்த பேசிக்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்ஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் அல்டிமேட் சப்ஜெக்ட் ஃபார் ஆட்டோமொபைல். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணாமல் விடுறனால அங்கே போய் நிறைய பசங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10th படிக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய சஜஷன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத். அது ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் ஒரு கான்செப்டை படிக்கிறீங்கன்னா அது மார்க் வாங்குறதுக்காக படிக்காதீங்க. அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதனுடைய டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் என்னன்னு அதை என்ஜாய் பண்ணுங்கள். அதில் ஒரு லவ் இருக்குது, அதில் ஒரு க்ரேஸ் இருக்குது. அந்த லவ்வை வந்து அந்த வயசில் அனுபவிக்கிறது வந்து ஒரு பிளிஸ். அது ஒரு அழகான பிளிஸ். அதை முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் போகும்போது ஒருவேளை உங்களுக்கு தயக்கம் இருக்குது, டைரெக்டாக எனக்கு ஆட்டோமொபைல் போக முடியல அப்படின்னா தென் யூ ஹேவ் ட்ரிபிள் இருக்குது, இஎன்ஐ எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, இசி இருக்குது. இப்படிப்பட்ட கோர்சஸ் நீங்கள் சேஃபர் சைட் சூஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் லுக் அட் பிஜிக்கு நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி அந்த மாதிரி நான் எடுத்துட்டேன், எனக்கு இப்போ வந்து இதுதான் என்னோட அடுத்த கொஸ்டின். நான் அதை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், சாரி டு இன்டரப்ட். இப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் ட்ரிபிள் முடிச்சிட்டேன், நான் பேசிக்காக நான் ஒரு டிகிரி படிச்சிட்டேன், ஆனால் எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி இப்போ இருக்கிற இந்த க்ரோத் எல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமொபைலுக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி சொல்லுங்களா? ஆமாம், என்னென்னா பேசிக் சயின்சஸ்ன்றது முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்ஸோ ஒரு மேத்தோ படிச்சிருக்கின்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு காமர்ஸ்லேருந்து வர்றேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கிராஸ் டிசிப்ளின் எம்ப்ளாய்மெண்ட்றது நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அதில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 5-10 பேர் இருந்தாங்க, மாசான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அண்ட் எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு கிராஸ் டிசிப்ளினுக்கான ஸ்கோப் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு மட்டுமான ஃபீல்டாக இருந்தது. இன்றைக்கி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கானது ஆயிடுச்சு, இன்றைக்கி ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவருக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்படி கிராஸ் டிசிப்ளின்ஸ் கம் டுகெதர். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா அதில் உங்களுடைய காம்பிடென்சியை காட்டணும். ஸோ நான் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, வேல்யூவோட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, என்பிடிஎல் கோர்சஸ் இருக்குது. இப்படி ஒரு நிறைய ஒரு 5-6 கோர்சஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் விச் ஆர் கிவிங் இவி ரிலேட்டட் ஆர் பவர் அண்ட் கிரிட் ரிலேட்டட் கோர்சஸ். இது நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பண்ணலாம் டு கெயின் யுவர் நாலேஜ். ஓகே, பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு லுக் ஃபார் அன் இன்டர்ன்ஷிப். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் ஐடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஐடி வந்து உங்களுக்கு வந்து தட்ஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரி, தட்ஸ் அ சாஃப்ட்வேர் எம்என்சி. அது ஒரு எம்என்சி. whereas this is core industry. The core industryல இது வந்து இந்த மியூச்சுவல் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி நம்ம பார்த்தே படிக்கலாம். நீங்க the more you are invested the more you will gain. நீங்க போயிட்டு 2 வருஷத்துல இது எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைச்சா லாங் டர்மா தான் இருக்கணும். லாங் டர்மா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனில 10 வருஷம் ஒரு ஸ்டேபிளான ஜாப்ல இருப்பாங்க. ஜாப்ஸ் 40 வயசுல ஒருத்தர் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாருன்னா அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரி 20 வருஷம் அதுக்குள்ளேயே தான் இருந்திருப்பாரு. ஆனால் இதே 40 வயசுல ஒருத்தர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவரை பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் செக்யூரிட்டின்றது பேஸ்ட் ஆன் த ரோல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கொடுக்கும் வேணும். ஆனால் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய ஸ்கில்லையும் இன்வெஸ்ட் பண்ணி யூ ஹேவ் டு கீப் லேர்னிங். புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃபீல்டு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னர்ஸ்க்கான ஒரு ஸோ நாங்கள் வந்து பேசும்போது நிறைய இந்த லேர்னிங் எபிலிட்டி பற்றி பேசுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக லேர்ன் பண்ண பிடிக்கும். ஸோ நான் ஒரு பையனை வந்து கவுன்சில் பண்ணும்போது அவங்க வீட்டில் வச்ச கம்ப்ளைண்ட் என்னென்னா, இவன் எப்போ பார்த்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டே இருக்கான் சார், லைட் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறான், லைட்டு போட்டால் படிக்க மாட்டேங்கிறான். ஆக்சுவலி அந்த சைல்டு வந்து லோ லைட் லேர்னர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகள் வந்து கிளிக் ஆகும். அந்த குழந்தை லோ லைட் லேர்னர்னால இது வந்து எங்களோட அசஸ்மெண்ட்டில் வந்து சொன்னோன்னே த பேரண்ட்ஸ் ஆர் அஸ்டானிஷ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா this is for hands on learners, people who do and learn. அது you have to get your hand dirty. நான் இதை பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எடுப்பில் நான் வந்து வேலுசாமி சார் மாதிரி ஆகிடுவேன்னா அது வந்து இந்த ஃபீல்டில் நடக்காது, எந்த ஃபீல்டுலேயுமே நடக்காது. ஸோ அது அவருடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய நேரம் வந்து இந்த பேஷன் நோக்கி போகிறவங்க இல்லை இதை பற்றி போகிறவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எங்கே இருக்குன்னா, இந்த சச்சின் டெண்டுல்கர் வந்து சார் நானும் சச்சின் டெண்டுல்கர் ஆகிடுவேன் சார் அப்படின்னா, ஆனால் சச்சின் டெண்டுல்கர் ஒரு 50 பால் 100 அடிக்கிறதுக்கு 5 லட்சம் பால் நெட்ஸில் ஆடிருப்பார். அந்த 5 லட்சம் பால் ஆட ரெடியாக நம்ம இருந்தோம்னா
அப்படிப்பட்ட ஃபீல்டு தான் இந்த ஃபீல்டு. இதில் நீங்கள் ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினச்சதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த கோர்வையாகவே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இன்ஃபேக்ட் இதில் என்னென்னா, இப்போ கரண்டாக நம்ம நிறைய பேர் பேசுகிற ஒரு கான்செப்டே வந்து ஈவியோட ஒரு பூம். ஏன்னா பேசிக் என்ஜினியரிங்கில் இப்போ ஓஇஎம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து அவங்களோட ஃபுல்னஸில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானே அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஸ்கோப் கொடுக்குறது. அந்த இடத்துல ஈவிஸோட பேஸ் பண்ண கோர்சஸ் வந்து என்னென்ன, ஐ மீன் இப்போ நான் வந்து ஈவி இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. ஐ மீன் ஒரு ஃபார் பீரியடில் பயங்கரமாக க்ரோ ஆக போகுது. அப்போ அந்த டைமில் இப்போ நான் வந்து ஒரு 12th படிக்கிற பையன் இல்லை 11th படிக்கிற பையன் என்ன நான் உருவாக்குறதுக்கு என்ன கோர்ஸ் ஐ மீன் யூஜியில் ஒரு கோர்ஸ், அப்புறம் அதை நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரைனிங் இல்லை பிஜி, அதை எப்படி அந்த ரூட்டை எப்படி நான் எடுக்கிறது? ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ரூட் போகணும் அப்படின்னா நீங்கள் இதர் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஒரு ட்ரிபிள் எடுத்துருக்கணும். ஈவி பேஸ் பண்ணி யூஜியில் ஈவி பேஸ் பண்ணி நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேஸை வந்து நீங்கள் ஈசியிலையோ ட்ரிபிள்இலையோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே எலக்ட்ரிக்கல் தான் பேசிக் ஃபவுண்டேஷன் அங்கே ஆப்வியஸ்லி. ஸோ அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதுன்னும் போது அதுக்கப்புறம் ஈவியில் டிஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. எலக்ட்ரிஃபிகேஷன் இருக்குது, செமிகண்டக்டர் இன்ஜினியரிங் இருக்குது, நீங்கள் பவர் அண்ட் கிரிட் சிஸ்டம்ஸ்னு இருக்குது. எப்படி வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியை எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்படி இதை ஃபோக்கஸ் பண்ண நிறைய கோர்சஸ் வந்து தமிழ்நாடுலேயும் இருக்குது, இந்தியா லெவல்லையும் இருக்குது, ஈவன் அப்ராட்லேயும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் யூ ஹேவ் டு ஹேண்ட் பிக் இட். ஸோ அது வந்து நான் அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் பிஜி போகும்போது எப்போவுமே வந்து வெறும் ஆட்டோமொபைலுக்கு இல்லை, எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் பிஜி போனாலுமே நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கணும். வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ் ஆஃப் டூயிங் திஸ் பிஜி? அந்த அப்ஜெக்டிவ்ல அந்த அப்ஜெக்டிவை நீங்கள் டிஃபைன் பண்ணாதான் நீங்கள் பிஜிக்கே போகணும். இல்லை பேசிக்கலி எனக்கு ஒரு மாஸ்டர்ஸ் இருக்கணும்னு உள்ளது வந்து தான் எல்லாருக்கும் மனசுலையும் இருக்கிறது. ஆனால் அந்த அப்ஜெக்டிவ் எல்லாம் இங்கே பேசப்படுது உண்மையிலே பெருசாக பேசப்படுறதில்ல. ஆனால் அதுதான் ஃபியூச்சர், அதுதான் பேசப்படணும்னு சொல்கிறீங்க. அதுதான் பேசப்படணும். ஒரு இப்போ நீங்கள் யூஜி படிக்கும் போது வந்து இட்ஸ் யுவர் ஃபவுண்டேஷன், எல்லாரும் படிக்கணும். நீங்கள் பிஜி பண்ணுறீங்கன்னா எதுக்கு பண்ணுறீங்கன்ற அந்த ஒரு பர்பஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் பிஜி பண்ணும்போது நான் இந்த காலேஜில் தான் இங்கே தான் படிப்பேன், நான் இதை படிச்சுட்டு இதுவாக தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் கோல் வச்சுருந்தேன். இட் மே சேஞ்ச் ஹியர் அண்ட் தேர். உங்களோட எக்ஸ்போஜர் கிடைக்கும் போது உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். பட் வென் யூ கெட் இன் யூ ஷுட் ஹேவ் அன் அப்ஜெக்டிவ். நான் என்ன கற்றுக்க போகிறேன் இங்கே, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ணணும். இப்போது ஒரு ஸ்கோப் இருக்குன்றதுக்காக, ஈவி இருக்குன்றதுக்காக எனக்கு அதில் ஒரு பெரிய நாட்டம் இல்லாமல் நான் அந்த கோர்ஸ் எடுத்து எனக்கு பிரயோஜனமே இல்லை. ஸோ அதுக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா எங்கே இருக்குது, எங்கே நான் என்னை முழுமையாக செலுத்திக்க முடியும். ஐ ஹாவ் டு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் அடிக்கடி சொல்லுவார், கெட் லாஸ்ட் அப்படிம்பாரு. அதனால் யூ ஹாவ் டு கெட் லாஸ்ட் இன் டு த கோர்ஸ். இல்லை அது கனெக்டட் ஆகும்போது அப்படி தான் இருக்கும், அப்படி தானே? ஆமாம், நீங்கள் அந்த அதில் பண்ணும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நம்ம வேறு இடத்துல இருக்கிறோம், வேறு ஜோனில் இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் அந்த ஜோனில் இருந்திருக்கிறேன், அதனால் சொல்கிறேன் இருக்கிறேன். இல்லை அது ஒரு ஐ மீன் அது ஒரு ஜாய் தான். ஆமாம், அப்சல்யூட் ப்ளஷர். இது எப்படி வந்து ஒரு வயசு பையனுக்கு முத ஒரு பொண்ணை பார்க்கும்போது அந்த ஒரு பட்டர்ஃப்ளை வருதோ, அதை விட ஒரு பெரிய ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட் அது. இன்னும் ஒன்று பார்த்தோம்னா அடிக்கடி பேசப்படுற ஒரு விஷயம், நீங்களும் முதல்ல அதை டச் பண்ணிங்க, ஏன்னா நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கணும். இப்போ நானும் அதோட ஒரு விக்டிம் தான். என்னோடய கெரியரை வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் பில்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் 3rd year படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது என்னோடய ஸ்பார்க் கிடச்சிது. அது வரைக்கும் நானும் கோல் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கலை, நிறைய தடைகள். லைஃப் ஆஸ் யூஷுவல் தானே. இன்றைக்கி பாருங்கள், காலையிலேருந்து இப்போ மணி 1 மணி ஆக போகுது. நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதுக்காக எவ்வளோ டைம் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணோம். கரெக்ட். இது எங்கள் லைஃப்பில் குவைட் காமன். நாங்கள் அதை பார்த்துட்டோம். அப்போ ஒரு கெரியரை பில்டு பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நமக்கு ஒரு பேஷன் இருக்கும். பை காட்ஸ் கிரேஸ் நான் அந்த பேஷனை, எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, நான் அதுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் எல்லாருக்கும் இது அமையறதில்லை. அந்த இடத்துல ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மனசில் பிடிக்காத வேலை பண்ணுறோம். இது வந்து இது ஒரு பயங்கரமாக பேசப்படுற ஒரு விஷயம். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப அப்யூஸ்ட், எஸ்பெஷலி இந்த கெரியர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த அப்யூஸ்ட் வேர்டு தான் பேஷன். பேஷன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து
ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இனிஷியல் சேலஞ்ச் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா வாட் யூ கெட் அவுட் ஆஃப் இட். எஸ்பெஷலி உங்களுக்கான சேலஞ்சுன்னு யூஆர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஒன் ஃபீல்ட். ஒரு ஃபீல்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி பார்த்து அதுக்கான ரிக்குவயர்மெண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னா ரிட்டர்ன் நீங்கள் இதுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு விதமான சாக்ரிஃபைஸை நீங்கள் பண்ண ரெடியாக இருக்கணும். அது எஃபர்ட்டில் இருக்கலாம், மணி இருக்கும், உங்களோட டைம் இருக்கும், நிறைய இடத்துல அசிங்கப்பட வேண்டியது இருக்கும், வெக்கமே இல்லாமல் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று இந்த சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதில் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்னோடய ஃபேமிலி வந்து கொஞ்சம் எனக்கு பேக்கப் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அண்ட் என்னோடய ஃபேமிலி வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னும் போது நீங்கள் ஏர்லி இன் யுவர் லைஃப் இந்த சான்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஒரு பீரியட் ஏர்லியாகவே நீங்கள் எடுக்கலாம், ரிஸ்க்கை வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஆமாம். ஆனால் இதுவே ஒருவேளை என் குடும்பம் என்னுடைய சம்பாத்தியத்தை நம்பி இருக்குன்னும் போது என்னுடைய சஜஷன் இஸ் கெட் யூர் செல்ஃப் செட்டில்டு இருக்கிறது. இப்போ எனக்கு வந்து நான் படித்து முடித்தோன்னே நான் வந்து சில விஷயங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதற்கான சூழ்நிலைகள் அமையல. அதை இப்போ தான் பர்சீவ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ஒரு 8 years டிலே. பட் என்னால் அதை பண்ண முடியறதுக்கான ஸ்டேபிளாக பண்ண முடியறதுக்கான ஸ்கோப் எனக்கு இப்போ இருக்குது. இதுவே நான் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணுவேன்னு ஒரு அடமெண்ட்டாக நின்றுருந்தேன்னா அந்த இனிஷியல் ஃபெயிலியர் என்னால் தாங்கியிருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப திசை மாதிரி போயிருக்கும். ஸோ இஃப் உங்கள் ஃபேமிலியோ இல்லை உங்களோட சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் வந்து அந்தளவு உங்களுக்கு கன்டியூசிவாக இல்லைன்னா தாராளமாக ஒரு ஜாபுக்கு போய் உங்களை பில்ட் பண்ணுங்கள். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கரெக்டான டைமில் வந்து உங்களுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னும் போது பண்ணுங்கள். இல்லை என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களோட பேஷன் நோக்கி போங்க. பட் அதில் கஷ்டங்கள் வரும். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எப்படி பிடிக்காத வேலையில் கஷ்டம் இருக்குதோ அதே மாதிரி பிடிச்ச வேலையிலையும் கஷ்டம் தான். இந்த கஷ்டங்களையும் இல்லை பிடிக்காத வேலையில் யூ வில் கெட் பெய்ட் ப்ராம்ப்ட்லி இல்லையா? ஆமாம். ஆனால் இங்கே அதுவும் ரிஸ்க் தான். ஆமாம். அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நான் கோ த்ரூ பண்ணுவேன், நான் வந்து பர்சிவியர் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை பண்ணுங்கள். நான் பார்க்குற நிறைய ப்ராப்ளம் வரக்கூடிய ஏரியாஸ் என்னென்னா ஒரு அட்ராக்ஷனில் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ரியாலிட்டி புரியும் போது ஐயோ இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இதுக்கு பழசே இதில் ஸ்கோப் இல்லை அப்படின்வாங்க. அடுத்த அப்யூஸ்ட் வேர்டு ஸ்கோப்பா? இந்த ஸ்கோப். ஆமாம், ஸ்கோப்புங்கிறது ஒரு பெரிய அப்யூஸ்ட் வேர்டு. எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து எதில் ஸ்கோப் இருக்கும். என்கிட்ட வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எதில் ஸ்கோப் இருக்குன்னா உங்கள் பையன்கிட்ட ஸ்கோப் இருக்கு, உங்கள் பொண்ணுகிட்ட ஸ்கோப் இருக்கு அப்படின்னு. அவங்க கிட்ட தான் ஸ்கோப் இருக்கு. அதான் என்கிட்ட ஒரு பேரண்ட் கேட்டார், சார் ஏஐல தானே சார் ஃபியூச்சர் இருக்குது, என் பொண்ணை நான் வந்து ஏஐ படிக்க வைக்கிறேன் அப்படின்னா. அப்படிங்களா சார், அப்போ உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னா. என்ன சார் அப்படின்னா, இல்லை எல்லாமே இருக்கத்தான் போகுது, அதற்கான அடாப்டேஷன் ஆக போகுது. எப்படி வந்து ஆரம்பத்தில் ஒரு ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரோ அப்படி ஒவ்வொரு ஃபீல்டும் இவால்வ் ஆக போகுது. ஸோ எதுவுமே இல்லாமல் போக போகிறது கிடையாது. உங்கள் பையனுக்கு எதில் வந்து ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குதோ, உங்கள் பையன் என்ன படிக்கிறான், என்ன படிக்கிறத வச்சு என்ன பண்ணுறான். இப்போ எஸ்பெஷலி இந்த ஆட்டோமொபைல், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர் ஃபீல்ட்ஸில் வந்து மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிகிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, பசங்க நல்லா படிக்கிறானுங்க ஆனால் இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே பசங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இட்ஸ் நாட் வாட் யூ நோ தட் மேட்டர்ஸ். உங்களுக்கு என்ன தெரியுன்றது மேட்டர் இல்லை, என்ன தெரியுன்றதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் மேட்டர். அது ஆக்சுவலி அடுத்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இந்த ப்ராக்டிக்கல்னு சொல்லக்கூடிய நாலேஜ் கெயின் பண்ணுறதை நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த காரில் இந்த விஷயங்கள்லாம் யூஸ் கார் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன்னா, என்னோட 2 வீலர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நேரம் அந்த மெக்கானிக் கூட அந்த மெக்கானிக் ஷெட்டில் உட்காந்து அவர் வந்து என்ஜின் எல்லாம் செட் பண்ணும்போது கூட இருந்து பார்த்து லேர்ன் பண்ணதில் தான் எனக்கு அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் எனக்கு புரிஞ்சுது. இந்த மாதிரி லேர்னிங் வந்து இன்றைக்கி நம்ம பீப்புள்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி அதற்கான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களும் நானும் வளர்ந்த சூழ்நிலையில் நமக்கான டைம் நிறைய இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு வெளியே போனோம்னா 8 மணி 9 மணிக்கு வர்ற வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இருந்தில்லை. இன்றைக்கி இருக்கிற இந்த பசங்களுக்கு டைம் சூழ்நிலை சரியில்லை. ஐ ஒன்ட் பிளேம் த சில்ட்ரன். எனக்கு வந்து நீங்கள் வீட்டில் பிள்ளைய பொத்தி வளர்த்துட்டு திடீர்னு அவன் வந்து காலேஜுக்கு போனோன்னு அவன் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான்? கஷ்டம் தான். நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை கொஞ்சம் வெளியே விடணும், அவனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறது என்னன்றது தெரிய காட்டணும். அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் விருப்பப்படுறான்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இது நீங்கள் ஓடுறதுக்காக அந்த பிள்ளையை வந்து வீட்டிலேயே வச்சு வளர்த்துட்டு திடீர்னு வந்தோடனே இல்லை நீ வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி பண்ணணும்னா உங்கள் அப்பா உங்களை விட்டார், நீங்கள் விடலை இல்லையா? ஸோ இந்த பேரண்டிங் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்ஸ்டன்ட் சக்ஸஸ்
அண்ட் ஒரு கன்வீனியன்ஸில் பிள்ளைங்களை வளர்த்துட்டோம். நம்ம இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களை ஒரு விதமான கன்வீனியன்ஸில் வளர்த்துட்டோம். இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் வேணுங்கிறத வந்து ஒரு லேப்டாப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போராடி நான் அதை ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்டில் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. அஃபோர்ட் பண்ண முடிஞ்சாலும் நிறைய அஃபோர்டபுள் ஃபேமிலிஸில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லைனா கூட நம்ம ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் தான் போடுறோம். ஸோ அந்த ரியாலிட்டி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்காம ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்குறனால அது அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து அது இன்க்ரெயின் ஆகுறது இல்லை. சம்வே டவுன் த லைன் ஐ வில் டெஃபினெட்லி பாயிண்ட் இட் டவுன் டு பேரண்டிங் அண்ட் த சோஷியல் அப்ரிங்கிங். சமூகம் எப்படி அந்த பிள்ளையை வளர்க்குதுன்றதும் இருக்குது. ஃபேக்ட். இப்போது நம்ம கோர்சஸ் பற்றி வரலாம். இப்போ நான் வந்து ஒரு நம்ம மோட்டோ ஃபேமிலியில் இருக்கிற பிள்ளைங்க ஒரு பிஜி பண்ணணும், யூஜி பண்ணணும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரிலேட்டட்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இல்லை மற்ற யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ்னால் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணலாமா? நல்ல கோர்சஸ், அதாவது வேல்யூ ஆடட், கொலாபரேஷன், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன். ஸோ நீங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் லுக் அட் சிஇஜி அண்ட் எம்ஐடி. பிரைமரி அதுதான். பிரைமரி அதுதான். Then you can look at SSM, VIT as a deemed university has got more emphasis on research. SRM is very good. SRM has got great industry collaborated courses இருக்குது. அமிர்தா இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. எனக்கு அதனுடைய பட்ஜெட் பெருசாக இல்லை அப்படின்னா பர்சனலி ஐ வுட் சே சவிதா ஹேஸ் அ கிரேட் ஸ்கோப் வேர் ரிசர்ச்க்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பேசிக்லி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு காலேஜில் வந்து அட்மிஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த காலேஜில் போகிறதோ இல்லை இந்த காலேஜ் ஆல்ரெடி டாப் காலேஜ்ன்றனால போகிறதோ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஐட்ஸே ஒரு ஹாஃப் பேக் டெசிஷன் நினைப்பேன். ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸ்க்குனுடைய ஃபேக்கல்ட்டி யார் இருக்கா, அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் என்ன, அந்த டீச்சர் வந்து எந்த விதத்தில் ப்ராக்டிஸில் ஃபீல்டில் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாரு, இதை பொறுத்து தான் உங்களுடைய லேர்னிங். ஒரு சின்ன காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாரு, ஆனால் அவர் வந்து ஒரு 2 இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிற வேல்யூ வந்து இப்போ நான் சொன்ன ஒரு பெரிய காலேஜில் கூட உங்களுக்கு கிடைக்குமா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் அது செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் கோர்ஸ் வேல்யூ, ஷியர் கோர்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா SRM has got great collaborations, VIT, அமிர்தா, ஹிந்துஸ்தான் has got very good scope. யூஜி லெவலில் நீங்கள் பெருசாக இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியதில்லை. யூ வாண்ட் டு டேக் அ சேஃபர் ஸ்டெப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ECE, ENI, EEE எடுத்துகிட்டு யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் தட். ஆக்சுவலி நம்ம பேசும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் என்ன பண்ணால் ஆட்டோமொபைல்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக போகாமல் கூட நம்ம மற்ற இது போயிட்டு கூட நம்ம தாராளமாக பண்ணலாம். இல்லை யூஆர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் ஆட்டோமொபைல் டிசைனிங் அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ CAD CAM அதுவே எம்டெக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து வெறும் சாஃப்ட்வேர் ட்ரைனிங்காக இருந்தது, எம்டெக் இன் CAD CAMலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. VLSI இருக்குது, எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்குது. CSE படிச்சிருக்கேன், என்னால் வந்து இந்த எனர்ஜி அதுக்குள்ளெல்லாம் போக முடியாதுன்னா யூ கேன் டூ திஸ் ஆட் ஆன் கோர்சஸ் அண்ட் டூ எம்பெடட் சிஸ்டம்ஸ். ஸோ இது மாதிரியான நிறைய வேல்யூ ஆடட் கோர்சஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்றைக்கி வந்து கோர்சஸ் இருக்குதோ இன்ஃபேக்ட் அதை விட ஜாஸ்தியான கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நிறைய செக்மெண்ட் ஆஃப் கோர்சஸ். இப்போ நான் எழுதி வச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா 25 கோர்ஸ் எழுதி வச்சிருக்கேன். நான் ஒரு ஷார்ட் மெமரியில் எழுதி வச்சது ஒரு 25 கோர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நான் இது சொல்கிறது எல்லாமே ப்ராப்பர் யூனிவர்சிட்டி கோர்சஸ். இது இல்லாமல் ஆட் ஆன் கோர்சஸ் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். யுடெமியில் நல்ல கோர்சஸ் இருக்குது. ஸோ இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா தென் எனக்கு அடுத்த கொஸ்டின் தான். இந்த ஆடான்ஸ் வந்து ஆடான்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஆடான்ஸ் பற்றின ஒரு ட்ரஸ்ட் இல்லை. இது என்ன பிரயோஜனப்படுமா? ஆடான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்போவுமே ஒரு நாலேஜ், எந்த நாலேஜுமே உங்களுக்கு வந்து வீணாக போயிடாது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு இப்போ ஈவியில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா NPTEL வேல்யூலாம் உங்களுக்கு வந்து கோர்சஸ் ப்ராப்பர் ஃபவுண்டேஷன்லேருந்தே உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி தட்ஸ் கோன் ஆட் வேல்யூ டு யுவர் நாலேஜ் பேஸ். இது உங்களுக்கு டேரெக்டாக பிளேஸ்மெண்ட்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த நாலேஜ் கண்டிப்பாக வில் கம் இன் ஹேண்டி. அண்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கொஸ்டின் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த இண்டஸ்ட்ரி அப்சர்வ் பண்ணுறதுக்கோ இந்த நாலேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் இந்த கோர்ஸில் நான் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கேன், நான் பிஜி முடிச்சிட்டேன், இத்தனை வருஷமான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாலும் எவ்ரி வீக் ஐ டெடிகேட் அட்லீஸ்ட் 3 hours டு ரீட் வாட் இஸ் த ட்ரெண்ட். நிறைய ரிசர்ச் ஸ்டடி பண்ணுவோம், நாங்கள் ரிசர்ச் ஸ்டடி பண்ணுவோம், நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளையும் எங்களுக்கு ஒரு லேர்னிங். ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ்ன்றது வந்து நீங்கள் வாழ்க்கையில் நிறுத்தவே முடியாது. நீங்கள் எப்போ அங்கே நிறுத்துறீங்களோ குட்டை மாதிரி நம்ம தேங்கிடுவோம்.
ஸோ அதுவும் எஸ்பெஷலி கோர் ஃபீல்டில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த ஆட் ஆன் கோர்சஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேல்யூ இருக்குது. இப்போ டிவிஎஸ் சுந்தரம் மோட்டார்ஸ் வந்து தேர் ஆஃபரிங் சர்டன் சர்டிஃபிகேஷன்ஸ், ஸ்கூல் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த வெறும் சர்டிஃபிகேட் வேல்யூ பற்றி மட்டும் போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் டிசப்பாயிண்டட். நீங்கள் சொல்கிற கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் போவாங்க. நீங்கள் அதில் இருக்க நாலேஜை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அதில் என்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் எனக்கு என்ன பிடிக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட இட்ஸ் வொர்த் இட். இன்றைக்கி ஒரு சாதாரணமாக சொல்லப்போனால் ஒரு 1500 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆட் ஆன் கோர்சஸ் இருக்குது. லேர்னிங் வந்து எண்ட்லெஸ் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் ஆகலாம், இல்லை எதில் நான் பேசுகிறேன்னா கூட நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணது, கார்ஸை பார்த்தது, வாட்ச் பண்ணது, இன்னொருத்தங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா லேர்னிங் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாளைக்கு ஒரு கண்டென்ட் எடுக்கணும், லேர்னிங் நெவர் எண்டிங் ஜேர்னி அது கண்டிப்பாக. அப்சல்யூட்லி. ஆக்சுவலி என்னன்னா, நான் இந்த கண்டென்ட்டுக்காக உங்ககிட்ட பேசும்போது தரவலி ஒரு இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாக இந்த கோர்சஸ் பேஸ் பண்ணி தான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு உங்ககிட்ட இந்த கெரியரோட அந்த ஒரு கவரேஜில் நிறைய விஷயங்கள் பேசணும். அதனால தான் நான் அப்படி கவர் பண்ணி வந்தேன். நான் ஓரளவுக்கு பீப்புளுக்கு அது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்ம பேசினா இன்னும் பேசிகிட்டே போகலாம், ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் வாட்ச் டைம்னு ஒரு போர்ஷன் இருக்குல்ல, மேபி டேனி எவ்வளோ டைம் வந்திருக்கும்? 40 மினிட்ஸ் தான். இதுக்கு மேலே போனால் சிலவங்க டைமை கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஃபைன். இது வந்து இந்த கெரியர் இல்லை எஜுகேஷன் சொல்லக்கூடியதில் வந்து அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். டு பி ஃப்ராங்க் என்னென்னா, ஒரு கார் வாங்குறதுல ஒரு கன்சல்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி வந்து கெரியர் கைடன்ஸ் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்னு உள்ளதை வந்து, ஏன்னா நீங்கள் எல்லுனோட பையன்கிட்ட அன்றைக்கி பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஒவ்வொரு ஆளுக்குமான ஒரு பார்ட்டை வந்து சம்படி ஹஸ் டு ஷோ. இப்போ இந்த இடத்துல தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் ப்ளஸ் நீங்கள் வந்து நம்ம பீப்புள் கேட்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கைட் பண்ணி கொடுங்க. அது ஸ்பெஷலாக நம்ம மோட்டோ ஃபேமுக்கு வந்து ஸ்பெஷல் கன்சிடரேஷனில் பண்ணி கொடுங்க. ஆல்வேஸ். ஓகே. ஏன்னா வந்து இது வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது, இது ஒரு கனெக்டிவான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சடனாக நம்மக்கிட்ட நான் உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாம் காட்ட முடியும், ஏன்னா அதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் நம்மகிட்ட இருக்காது. சடனாக போய் வந்து இது பண்ண முடியுமான்னு இருக்காது. அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் ஆகலாம், இல்லை வந்து இப்போ ஆட் ஆன் கோர்சஸில் வர்ற கைடன்ஸ், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட ஃப்யூச்சருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து டச்சில் தான் இருக்கிறோம். இது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்குது, நாங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசுவோம். ஆக்சுவலி என்னன்னா, இந்த மோட்டோ ஃபேம்னு சொல்லக்கூடிய இந்த மோட்டோ வேகன் ஃபேமிலியோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புள் கூட நான் கனெக்ட் ஆகிறேன். இப்போ அதில் ஒருத்தர் தான் இவர் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இப்போ இதில் வந்து இப்போ ஒரு லீகலி ஒருத்தருக்கு ஒரு இது வேணுமா, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிற மாதிரி, இப்போ எஜுகேஷனுக்கு உங்களை நான் நிறைய பேர்கிட்ட கனெக்ட் பண்ணியாச்சு. அது மாதிரி அதனால தான் அந்த ஒரு கண்டென்ட்டுக்கே நான் வந்தேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம முடிஞ்சா இதோட அடுத்த பார்ட்டை வந்து வேற ஏதாவது ஒரு பீரியட்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுல நிறைய இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல இதுல பேச முடியும். கரெக்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோட்டோ ஃபேம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.